மட்டுமல்ல இயேசு, அதுக்கப்புறம் எங்கேயும் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அவர் வீட்டிலையும் இயேசு, அவர் வீட்டிலையும் இயேசு. இப்போ எங்கே வராரு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எங்கே வந்தார் அப்படின்னு சொன்னார், வீட்டுக்குள்ளேயே வந்தார். ஆமென். தன்னுடைய வளர்ந்த ஊரை விட்டு பேதுருடைய வீட்டுக்குள்ளே வரார். இப்போ வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நம்ம தியானித்தோம். என்ன சரி பண்ணாராமா? எதை சரி பண்ணாராமா? ஃபஸ்ட்டு சரி பண்ணது பெருசு, இப்போ சரி பண்ணது அதான். ஆண்டவர் என்ன சொன்னாராமா? எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வந்தாராமா. சின்ன சின்ன வியாதிஸ்தர்லாம் கொண்டு வந்தாங்களாம். ஆனால் இயேசு பெரிய வியாதி உள்ளவங்க மட்டும் எங்கிட்ட வாங்கப்பா, சின்ன வியாதி உள்ளவங்கலாம் அசிஸ்டன்ட் போய் ஜெபம் பண்ணுங்கப்பான்னு சொல்லலை. வேதம் சொல்லுது எல்லாரும் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கை வச்சாராம். சீடர்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க போயிட்டு பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு அவர்களை என்ன பண்ணினார்களாமா? அதட்டினார்கள். சின்ன பசங்க எல்லாம் போகாதீங்க, ஐயா பக்கத்தில் போகாதீங்க, துறப்போங்க, ஓடுங்கன்னு. ஆனால் அவர் என்ன பண்ணாராமா? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்க. பா, அவர் மகா பெரிய தேவனா இருந்தோம், எல்லாரையும் அவர் எப்படி தான் பார்த்தார் அப்படின்னு சொன்னார். ஒரே மாதிரி, ஒரே மாதிரி, ஒரே மாதிரி. அவருடைய குவாலிட்டி எல்லாம் யாருக்கு வரும்? அவருடைய குவாலிட்டி எல்லாம் யாருக்கு வரும்? உண்மையிலே நம்மெல்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டோம். இப்போ பாருங்களேன், நம்மளே அப்படி தானே. நம்ம என்னென்னா ரொம்ப பெருசாக இப்போ எங்கிட்டயே நிறைய பேர் இப்போ என்னென்னா நிறைய டிஸ்டன்ஸு கீப் அப் பண்ணுறாங்க. இப்போ ஊழியம் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை பக்கத்தில் அவங்க வரல, பேசவும் இல்லை. ஏன் அப்படின்னா, சரி இதெல்லாம் பாஸ்டர்கிட்ட நம்ம கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுட்டு யாரோ ஒருத்தருக்கு கீழே உடன் ஊழியர்கள் ஏதாவது இருந்தால், பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்தால் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய்க்கலாம், மற்ற மாதிரி ஒரு ஜோம் பண்ணி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு அந்த மாதிரி இது. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை 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 இல்லை, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டம் யாருக்கு பெருசோ சின்னதோ அவருக்கு, நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசு தான். நீங்கள் சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் எவ்வளோ பெலன்னு எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? சத்தமாக சொல்லுங்கள். நான் கடந்த நாட்களில் ஒரு கொட்டேஷன் ஒன்று வாசித்தேன். அப்போது அந்த கொட்டேஷன் வாசிக்கும் போது பெரிய பணக்காரர்கள், பெரிய இடத்துல உயர்ந்தவர்கள், பெரிய படிப்பாளிகள் மற்றவங்களுடைய பிரச்சனையை அவங்க துச்சமாக நினைப்பாங்களாம். ஏன் அவங்க துச்சமாக நினைக்கிறாங்கன்னா, அவங்க அதை விட பெரிய பிரச்சனையை அவங்க சந்திச்சதுனால, சாதாரணமான பிரச்சனையை அவங்க துச்சமாக பார்க்கறதுனால மற்றவங்களுடைய பிரச்சனையை அவங்க என்ன பண்ணுவாங்களாமா? அவங்கள பார்க்கும்போது, இப்போ ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு ஒரு உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இல்லை 10,000 ரூபாய் கடன் இருக்குங்களேன், நீங்கள் 10,000 ரூபாய் எனக்கு கடன் இருக்கு சார் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டினா, அவர் மாதம் 1 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவர் இருப்பார். அவருக்கு பேங்க்ல எவ்வளோ கடன் இருக்குன்னா 10 கோடி ரூபாய் கடன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கடன்? அவர் என்ன சொல்லுவார்? அவர் என்ன சொல்லுவார்? மா போமா, நீ வேற, எனக்கு 10 கோடி ரூபாய் கடன் இருக்குது, உனக்கு 10,000 ரூபாய் கடனை சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ அப்படி ஜெயிச்சவங்க எல்லாரும் ரொம்ப ஜெயிச்சதுனால மற்றவருடைய பிரச்சனையை அவங்க சாதாரணமாக பார்ப்பாங்களாமா, அதை ஒரு பிரச்சனைன்றதே கன்சிடர் பண்ண மாட்டாங்களாமா. அந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது என் தெய்வம் மகா பிரபு, என் தெய்வம் மகா பிரபு, என் தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அவருக்கு இல்லாத ஞானமா, அவருக்கு இல்லாத அறிவா, அவருக்கு இல்லாத உயர்வா? அதனாலதான் அவர் தாழ்த்தும் போது எங்க தாழ்த்தினார்னா, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் என்னை மீட்கும் பொடியாய் அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி என்னை எவ்வளவு கீழே சந்திக்க முடியுமோ, என்னை எவ்வளவு கீழே சந்திக்க முடியுமோ. இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், இல்லைன்னா அவர்கிட்ட வந்திருக்க மாட்டேன். எனக்கு சமமா என்னை விட கீழே என்னை தேடி எடுத்தாரு அந்த தேவன். யாரோ ஒருத்தர் இடத்துல நேருக்கு நேர் பேசிட்டே இருக்காரு. பாஸ்டர், இன்னைக்கு முழு கத்தர் தான் என்கிட்ட பேசுறாரு. உண்மைதான் பாஸ்டர், என் பிரச்சனையெல்லாம் யார்கிட்டையாவது போய் சொன்னா, என் வீட்டிலையே போய் சொன்னா, சும்மா போ, எப்போ பார்த்தாலும் கத்திட்டே எடுக்காத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? என் ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் கேட்குறேன், காலேஜில் உள்ளவங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இதெல்லாம் நீ பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரியிறேன். அப்போ நான் தான் வீக்கா பாஸ்டர், நான் தான் வீக்கா, நான் தான் பலவீனமா அப்படின்னு நிறைய பேர் உங்கள் மனசில் குற்றப்படுத்தினால இன்னைக்கு ஒரு இயேசு, வீட்டிலே இயேசு. அந்த இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, என் பலவீனத்தை நான் எவ்வளவு, என் பலவீனத்தை, என் பிரச்சனையை நான் எவ்வளவு அதை பலன் கொண்டு பார்க்கிறேனோ, நான் எவ்வளவு தாங்க முடியாதவனா இருக்கிறேனோ, அதே இடத்துல என் தேவன் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர்
என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், என்னை அறிந்திருக்கிறவர், என்னை அறிந்திருக்கிறவர். தகப்பனே, உங்க மகிமை அப்படியே எல்லாரையும் தொற்றட்டும். உங்க பிரசன்னம் எங்களை தொற்றட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை தேற்றுறீங்க, எங்களை தட்டி கொடுக்குறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க, எங்களை சரி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இதை செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஏதோ எங்க மேல ஒரு பெரிய பிளானோட தான், பெரிய திட்டத்தோடு தான் இந்த காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எங்களை நீர் பயன்படுத்துவீராகப்பா. ஹalleluya. யாரும்